என்ன கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன, சத்குணாவினுடைய தயாரிப்பு. நான் வந்து டைரக்டரே இல்லை, ஆனால் வந்து ஒர்க் பண்ண சத்குணம். சத்குணத்தோட விடாமுயற்சி தான் அதற்கு காரணம். அது இப்போ கூட என் பையன் உதயா படம் ராரா ரிலீஸில் அவரே சொன்னார். அவர் யார்கிட்ட என்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்கல, நீ யார்கிட்ட ஒர்க் பண்ணின்னு கேட்டேன். யார்ட்டுமே ஒர்க் பண்ணலைன்னு சொன்னாங்க. ஒரு புக் எடுத்து வந்து இதை வெளியிடணும்னு சொல்லி என் பின்னாடியே சுற்றிட்டே இருந்தார். நான் பல பொறுப்புகள் இருந்திருக்கேன், பல படங்கள் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து டைரக்ஷன் சைடு போனதில்லை, ஷூட்டிங் பக்கம் போனதில்லை. கதையை பற்றியும் தெரியாது, பாட்டை பற்றியும் தெரியாது, கவிதையை பற்றியும் தெரியாது. ஆனால் எல்லாரும் என்னை வளர்த்து விட்டுருக்கேன். அந்த குரூப்பில் இருந்திருக்கேன். பாரதராஜா படங்கள் ஆரம்ப காலத்தில் அவருடைய நிலைகள் அப்போ அந்த மாதிரிலாம் அவருக்கு கூடவே இருந்திருக்கும். அதுதான் என்னுடைய அனுபவம் சினிமாவில். என்கிட்ட வந்து அப்படிப்பா நீ அசண்டா கேட்குறேன்னு சொன்ன சர்க்குணத்தை, இல்லைப்பா நீங்கள் சேர்த்துங்க, நான் உங்களோட இருக்கணும். சேர்ந்து கொஞ்ச நாளா சரி போயிட்டு வா, நான் படம் ஆரம்பிக்கல கூப்பிடுறேன்னு சொன்னேன். டெய்லி வந்து ஆஃபீஸுக்கு வந்துக்கிட்டே இருப்பாப்புல. ஒரு நாள் ஒரு புக்கை கொண்டாந்து இந்த புக்கை நீங்கள் வெளியிடணும்னு சொல்லி கேட்டாப்புல. நான் புக்கு படித்து கவிதையை படித்து அதை பற்றி பேசுகிற அளவுக்கு தகுதி எனக்கு கிடையாது. அதனால் நீங்கள் அந்த புக்கு வெளியிடுற அளவுக்கு என்னுடைய தலைமை கிடையாதுன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் தான் தலைமை தாங்கி அதை வெளியிடணும்னு சொன்னாப்புல. அப்போ நான் சில பொறுப்புகள் இருந்ததுனால அதை ஒத்துக்கிட்டு அந்த புக்கு வெளியிடுறதுக்காக போயிருந்தேன். அந்த புக்கு வெளியிடுற இடத்துல சினிமாக்காரங்க சம்மந்தப்பட்டவங்க யாருமே கிடையாது. எல்லாம் அவங்க சொந்த அப்பா அம்மா, அவங்க ரிலேட்டிவ்ஸு. அந்த மாதிரி நம்ம சத்தியம் உதயம் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் ஒரு அண்ணா மண்டபத்தில் அந்த புக்கு வெளியீட்டு விழா நடந்தது. எல்லாரும் இருந்தாங்க. அப்போ அந்த வெளியீட்டு விழாவில் நான் சொன்னேன், இந்த பையன் என்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக வரணும்னு சொல்லி வந்தாப்புல. ஆனால் இங்கே வந்ததுக்கு காரணம் அந்த புக்கு வெளியிட்டு நான் பெருமையாக பேசுறதுக்கு வரல, அவங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்கிறதுக்காக தான் இந்த விழாவுக்கே நான் வந்தேன்னு சொன்னேன். இங்கேயும் இந்த விழாவுக்கு அவங்க அப்பா அம்மாலாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மறுபடியும் ஆஃபீஸுக்கு வரையில் அப்போ ஒரு படம் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன், கலகலப்புன்னு உதவியாக வச்சு. அந்த படத்தில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணாப்புல. அப்போ இப்போ வேற யார்ட்டா பெரிய டேரக்டரை என் பையனை வேற டேரக்டருக்கு சேர்த்து விட்டுருக்கேன், என் பையனை வேற டேரக்டர் பண்ணுறான்னு சொன்னேன். இல்லைன்னு என் ஆஃபீஸை விட்டு போகாமல் இருந்தாப்புல. அப்போ விஜய் வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சாப்புல. அப்புறம் விஜய்கிட்ட சேர்ந்தாப்புல. விஜய்கிட்ட சேர்ந்து விஜய்கிட்ட கிரீடம், மதராஸ் படம், இந்த மாதிரி படங்கள்லாம் ஒர்க் பண்ணவங்க. ஒர்க் பண்ணி 2-3 படம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் களவாணி படம் எடுக்கையில் என்கிட்ட வந்து வீட்டில் வந்து சொன்னாப்புல, இப்போ நம்மள்கிட்ட அசிங்கமாக இருந்தது படம் படம் இருக்குன்னு நான் களவாணி ஃபங்க்ஷனுக்கு வருவேன், ஆனால் என்னை மேடைக்கெல்லாம் கூப்பிடாத, இந்த படம் வெற்றி அடைஞ்ச ஒன்று தான் அடுத்தாப்போ உனக்கு வருவேன்னு சொன்னேன். இதே களவாணி ஃபங்க்ஷன் இதே நடந்தது. பார்த்துட்டு நான் தேட்டரில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி நல்லா இருக்குப்பா, ரொம்ப பெரிய படமாக வரும்னு சொல்லி வாழ்த்துனேன். அடுத்த படத்துக்கு நான் கண்டிப்பாக வருவேன்னு சொன்னேன். அது மாதிரி எனக்கு இந்த படத்துக்கு வந்து ஏன்னா அவருடைய விடாமுயற்சி எந்த இயக்குநர்கள்ட்டையும் உதவி இயக்குநர் இல்லாமல், இப்போதான் விஜய்கிட்ட தான் இந்த படம் பண்ணாப்புல, முன்னாடி வந்து உதவி இயக்குனராக இல்லாமல் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு அந்த விடாமுயற்சியோட அவங்க அப்போ கூட நான் சொன்னேன் டேரக்டர் ஆகையில், அப்போ அந்தெல்லாம் ஆஃபீஸ்லாம் உனக்கு படம் இல்லைன்னா பணம் கொடுக்க மாட்டேன்னு. அவங்க அப்பா அம்மா மாதம் மாதம் பணம் அனுப்புவாங்க. நான் இன்னொரு அசிஸ்டன்ட் டேரக்டரை கூப்பிட்டு கேட்பேன், என்னப்பா சர்க்குணத்துக்கு என்ன ஏதாவது பத்தாதையான்னு. இல்லை மாதம் மாதம் அவங்க மணி ஆர்டர் வருது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க தாய் தகப்பன் அவர்கள் சர்க்குணத்தை உற்சாகப்படுத்தி இந்த அளவுக்கு உயர் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பெருமை அத்தனையும் போய் சேரும். அவர்களை இங்கே கூப்பிட்டு நம்ம இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் அறிமுகப்படுத்தி அவர்கள் மரியாதை செய்வார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களுக்கும் தம்பி சர்க்குணத்தை வாழ்க வாழ்க என வாழ்த்து. இந்த படத்தில் நடித்த விமலை பற்றியும் பாண்டியராஜ படத்தில் பசங்க படத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கள, இவங்களை கூப்பிட்டு நான் கேட்டேன், என் படத்தில் ஒரு படம் பண்ணணும்னு என் ஆஃபீஸுக்கே வந்தாப்புல. வந்து நான் படம் பண்ணி தரேன்னு சொன்னாப்புல. ஆனால் அதுக்கப்புறம் சசி படத்தில் பண்ணதுனால என்னையும் கூப்பிட்டு அந்த பசங்க நடிக்க ஒரு சொன்னதுனால அந்த படம் நான் எடுக்க முடியாத அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. நல்ல நடிகன், தரமான பண்புள்ள பையன், அவன் மேலும் மேலும் வளருவான். அதே மாதிரி இசையமைப்பாளர் எல்லாரும் ரகுமான் சாரை ஒப்பிட்டு சொன்னாங்க. இசையை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது, இருந்தாலும் இந்த படத்தை கேட்கல ஒரு ஈர்ப்பு இருக்கு. அந்த ஈர்ப்பு கண்டிப்பாக இந்த எல்லாரையும் திரையரங்கு வர வைக்கும் என்று நம்புகிறேன். ஏகல் சுசீந்திரன் ஒன்று சொன்னார், நான் திருப்பி கலலாம் வீட்டில் போட்டு பார்த்தேன் அப்படின்னு. தயவு செய்து வீட்டில் சீட்டில் நீங்கள் போட்டு பார்க்காதீங்க,
அது மேடையிலும் சொல்லாதீங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போதான் மேடையில பேச ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் சரியா பேச கூட வரல. அதுக்குள்ள பாரதி சார் முன்னாடி பேச வைக்கிறாங்க, கையெல்லாம் நடுக்கமா இருக்கு. ஓகே, ரொம்ப இது எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி, அப்பா சொன்ன மாதிரி இது வந்து எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. சர்ணம் சின்ன ஒரு ரிவைன் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த டோட்டல் டீமையே. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஜிப்ரான், அவரோட உண்மையான பேர் விஜய் ஜி, அதான் அவரோட உண்மையான பேர். இப்போ ஜிப்ரானை மாற்றிருக்காரு படத்துக்காக. ஜிப்ரான் வந்து எப்படின்னா, நாங்கள் ஆர்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஜிப்ரானோட ஆஃபீஸ் வெளியில் ஒரு பெரிய கியூ நிற்கும், ஏசி ஃபிலிம்ஸ் பாபு சங்கர் சார் அப்படின்னு பெரிய கியூ நின்றுட்டு இருக்கோம். அந்த கியூவில் நான் நின்றுட்டு இருப்பேன், சரி எப்போ மியூசிக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. அதான் ஜிப்ரான். இப்போ வந்து இப்போ மியூசிக் முடிஞ்சு இப்போ ஐ திங்க் ஒரு சின்ன வெயிட் பண்ணி இப்போ ஃபார்வர்ட் பார்த்தா இப்போ படங்கள்லேயும் அப்படி இருக்க போகுது, எல்லா டேரக்டர்ஸும் நிற்க போகிறாங்க அவங்க கூட வந்து. ஐம் ஷூர் கொண்டு ஹேப்பன் லைக் தட். தேங்க்ஸ் ஜிப்ரான், இட்ஸ் கொஞ்சம் வண்டர்ஃபுல் ட்ரீட், ரொம்ப ரொம்ப இருந்தது. ஓம் பிரகாஷ் சொல்லியானவர், அவர் படத்தோட கேமராமேன், என்னோட மிக 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 ரொம்ப க்ளோஸான நண்பர். எங்களால் படம் பண்ண முடியல, ஒரு 30 ஆர்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம், நான் அவர் சேர்ந்து அதுக்கு மேலே பண்ணியிருக்கோம். ஃபென்டாஸ்டிக் கேமராமேன். அவர் எதையும் திருப்தி அடைய மாட்டார். கலைவாணி நான் வந்து கேட்டேன், படம் நான் எப்படி சார் இருக்கு, பிகாஸ் ரொம்ப க்ளோஸ், எல்லாமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். வந்திருக்கு ஓகே அப்படின்னு அவ்வளோதான் சொல்லுவார் அவரு. இந்த படம் பார்த்து சொன்னார், வந்திருக்கு ஓகேனாரு. அப்போ தெரிஞ்சு படம் சூப்பர் ஹிட்னு. ஸோ அந்த ஓம் பிரகாஷ் சார். ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து விஷுவல் ஸ்டன்னிங்காக இருக்குது. கலைவாணியில் ரொம்ப ஸ்கோப்பிங்கும் அப்பயே நல்லா பண்ணியிருந்தாரு, இந்த படத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரானாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு 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 இடத்துக்கு போக போகிறாங்க, நோ டவுட் ஆன் தட். படத்தில் விமல் சொல்லியாகணும். விமல் அப்படியே ரிவைன் பண்ணி பார்க்குற எல்லாத்தையும் அந்த படம் மாதிரி. விமல் வந்து காஞ்சிபுரம் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தோம், பிரியன் சார் படம், நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் படத்தில். விமல் படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. விமலுக்கு நான் தான் டைலாக் எழுதிட்டு இருந்தேன். விமலுக்கு வந்து ஒரு டைலாக் சரியாக வரல. பிரியன் சார் திட்டிட்டு இருந்தேன், பிரியன் சார் டைம் ஆகுது சொல்லிட்டு நான் திட்டிட்டு இருந்தேன். விமல் சாகர ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க, கொஞ்சம் சின்ன திணறினாரு. உடனே பிரியன் தனியாக கூப்பிட்டாரு, பாவம் பெரிய ஹீரோ ஆக போகிறான் பாரு, டேட் கேட்க போகிற அப்படின்னு. ஸோ அதுதான் நடந்திருக்கு இன்னைக்கு. விமல் பெரிய ஹீரோ ஆகிட்டாரு. ஸோ ரிவைன் பண்ணி பார்த்தா எல்லாம் அப்படிதான் இருக்கு. எல்லாருமே ஒரு இடத்துல பிரச்சனை வந்துட்டாங்க. கண்டிப்பாக சர்வனம் சொல்லி ஆகணும். நமக்கு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பெரிய கிராமத்துக்குலாம் போனதில்லை, லீவுக்கு போயிருக்கேன், அப்பாவோட ஊருக்கு போயிருக்கேன், அவ்வளோதான். எனக்கு வந்து கிராம படங்கள் எப்படி அறிமுகம்னா பாரதி சார் படங்கள் அறிமுகம். அவங்க படங்கள் பார்த்தா இப்படிலாம் இருக்குமா கிராமம் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஆனால் அதை விட எனக்கு தாண்டி எனக்கு கூட இருந்து சொல்லி சர்க்குணத்தோட ஒவ்வொரு டீட்டெயில் விஷயமும் தெரியும் எனக்கு. பிகாஸ் இந்த படம் செங்கல் சொல்லி வந்து எனக்கு ஒரு 6 இயர்ஸ் மட்டும் இந்த கதை தெரியும் எனக்கு. இந்த கதை கேட்டோன்னு நான் உண்மையிலே ரொம்ப ஒரு டியர் ஜக்கிங் அந்த இந்த படம் எக்ஸ்ட்ரானரி படம். அந்த கதை அது கண்டிப்பாக அதோட பயங்கரமாக எடுத்திருப்பாரு. ஏன்னா 6 வருஷம் ட்ராவல் பண்ணி படம் ஸ்கிரிப்டில் இன்னும் பயங்கரமாக இருக்கும். சர்க்குணம் கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து வில்லேஜோட ஒவ்வொரு அறிமுகமும் சர்க்குணம் சொல்லி தான் தெரியும் எனக்கு, இப்படி இருக்குமான்னு. அதோட உள் உணர்வு அவருக்கு கண்டிப்பாக தெரியும். நிச்சயமாக அதோட படம் இந்த பிரதிபலிக்கும்னு நினைக்கிறேன். சர்க்குணை பற்றி நான் ஒன்று சொல்லி ஆகணும். பிகாஸ் வந்து எங்களோட ஒர்க் பண்ணிருக்காரு, எல்லாம் ஓகே. அப்பாவோட கம்பெனியில் இருக்கும்போது சர்க்குண பழக்கம் எனக்கு. ஒரு நாள் வந்து ஆக்சுவலாக நான் டேரக்டராக வெளில வந்தோன்னா எனக்கு வந்து என்ன பண்ண தெரியல, அடுத்து ஆர்ட் ஃபிலிம் பண்ணோம், நம்மளுக்கு கான்ஃபிடன்ட் இல்லை டைரக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒர்க்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போதான் ஒருத்தர் கூப்பிட்டு எனக்கு வந்து சார் ஒரு சின்ன ஒரு ஷோ பண்ணோம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பற்றி, அதுக்கு நீங்கள் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு. என்னோட முதல் ப்ரொடியூசர் தான் சர்க்குணம் தான் என்னோட முதல் ப்ரொடியூசர். அவர் தான் என்னை நம்பி ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணாரு. நன்றி சர்க்குணம் இன்னைக்கு அதுக்கு. இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போனோம். எனக்கு போன வருஷம் நான் ஒரு சின்ன இந்த இதே மேடையில் ஒரு லாஸ்ட் இயர் நான் ரிவைன் பண்ணி பார்க்குறதுல லாஸ்ட் இயர் வந்து கலவாணி ஒரு படம் நடந்துட்டு இருந்தது. கலவாணி படம் ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் மணி சார் வந்தாங்க, இன்னைக்கு பாரதி வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஃபங்க்ஷன்லாம் கூட இல்லை, சர்க்குண ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்கன்றதே எங்களுக்கு சந்தோஷமான விஷயம். அந்த கலவாணி ஃபங்க்ஷனில் நான் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னு சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன் அப்போ வந்து ஓகே, அப்போ நான் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் டைரக்டர்னால சொன்னேன், இந்த மாதிரி வந்து சர்க்குணமோட டீம் என்னோட டீம் நிக்கில் முருகன் சார்லேருந்து எல்லாருமே அங்கே இருக்க எல்லாருமே என்னோட டீம். அவங்க அந்த பேர் எடுத்துட்டு என் பேர் படம் அது உண்மைதான், அதான் கலவாணி படம் அப்படின்னு சொன்னேன். அது படம் பார்த்து முன்னாடி வரைக்கும் படம் பார்த்தப்பறம் அந்த ஃபிலிம் மாறிடுச்சு. சர்க்குணம் என்னோட தாண்டி அந்த விஷயத்துல இருந்தாரு. கண்டிப்பா இப்போ இந்த படம் சொல்ல முடியாது சர்க்குணம், இந்த படம் அதை விட சிறப்பாக இருக்கும். இந்த படத்துல என் பேர்ல இல்லை, இந்த படம் பார்வையாளர் நான் 10 ரொம்ப ரசிப்பேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சர்க்குணம் வந்து எனக்கு கலைவாணி திரைப்படம் மூலியமா தான் எனக்கு பழக்கம். அந்த படத்துக்காக நல்லா இருக்கு அப்படின்னு வாழ்த்து சொல்றதுதான் எனக்கு அவர் நண்பராக அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த சாங்கு இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப இட்ஸ் அன்இமேஜினபிள். அதாவது ஒரு குறிப்பிட்ட உணர்வை சொல்ல ஒரு குறிப்பிட்ட ஷாட் தான் இருக்கு, அப்படி கோத்துருக்காரு. ஒரு ஷாட்டும் பார்க்குறப்ப அன்வான்டா எதுவுமே தெரியல. ஸோ அதே மாதிரி
ஜிப்ரான் ஒரு அதாவது பீரியட் மூடுக்கு வந்து அந்த பர்ஃபெக்டான சவுண்ட்ஸ் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு மியூசிக் டைரக்டர் மாதிரி அதை பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். ஓம் பிரகாஷ் அவரோட ஃப்ரேமிங்ஸ், பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே வந்து இட்ஸ் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கு பார்க்குறப்ப. ஸோ இந்த என்டையர் டீம் எல்லாருமே வாகை சூட போறாங்க. நன்றி, வணக்கம். அன்பு சிவம் இரண்டு என்பார் அறிவிலார், அன்பே சிவம் என்பதை அறிகிறார், அன்பே சிவம் என்பதை அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவம் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே என் மனசுல என்ன ஃபீலிங் இருந்தது அப்படின்னா, ஒரு அந்த நிறைய ட்ரெய்லர்ஸ் நிறைய ஆடியோ ரிலீஸ்க்கு வரும்போது பார்க்குறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ரெய்லர். அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்து இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர் அப்படின்னு ஒரு அது என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் கலவாணியோட டைரக்டர் சர்க்குணம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் முதல் படம். இந்த படத்துல அவர் கண்டிப்பா அடுத்த ஸ்டெப் ரொம்ப பிரமாதமா வச்சிருக்கார். அவருக்கும் அவருடைய டீமுக்கும் ஜிப்ரானோட மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எழுதி எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும் அப்படிங்கிற கலீல் ஜிப்ரானோட வரிகளையே உங்க எல்லாருக்கும் வாகை சூடணும், நீங்க எல்லாரும் வாழ்த்துக்கள் பெறணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது இயக்குனர் திரு பிரபுசாலம் அவர்கள் என்னை ஒரு குணச்சித்திர குளத்திற்குள்ளே தள்ளிவிட்டார். அந்த குணச்சித்திர குளத்திலிருந்து மறுபடியும் இந்த வாகைச்சோட இந்த படத்தில் மேலும் ஒரு அற்புதமான ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தை இந்த படத்தினுடைய இயக்குனர் தம்பி சர்க்குணம் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த கதாபாத்திரத்தை நான் அவர் திருப்திப்படக்கூடிய அளவில் செய்திருக்கிறேன். சுருக்கமாக சொன்னால், ஒரு அக்கினி நட்சத்திர வெயில், ஒரு வறண்ட பிரதேசம், வேர்வை ஒழுக ஒழுக முரட்டுத்தனமாக உழைத்திருக்கிறார்கள் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த யூனிட்டும். அந்த வகையிலே 1980களிலே ஒரு பாக்கியராசர் அவர்களுடைய படத்தை, குறிப்பாக ஒரு முந்தானை முடிச்சு அப்படி ஒரு படத்தை பார்த்துவிட்டு எப்படி ஒரு தமிழ்நாடு அல்லோர்களோ அதே அளவிற்கான நிச்சயமாக இந்த ரிசல்ட் இந்த படத்துக்கு கிடைக்கும். ஒரு பீரியட் படம் என்றால் ஒரு பீரியட்ல வந்திருக்குமோ, ஒரு புரியாத விஷயங்களை சொல்லிடுவாங்களோ, அப்படி இல்லவே இல்லை. இந்த ஒரு செய்தி இந்த இடத்துல பதிவு செய்ய ஆசைப்படுறேன். எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை இருந்திருந்தால் இந்த ஒரு படத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இந்த படத்தினுடைய இயக்குனர் தம்பி சர்க்குணம் அவர்கள் ஒட்டுமொத்த கதையையும் எனக்கு கொடுத்திருந்தார்கள். நான் படித்து விழுந்து விழுந்து ரசித்தேன். எப்படி படிக்கிற பொழுது ஒரு விஷுவல் நம்ம மனதில் எப்படி ஒரு செட் ஆச்சோ அதை விட காட்சி அழகாக படித்திருக்கிறார். அந்த பாடல் மூலமாக நம்ம பார்க்க முடிகிறது. இந்த விழாவினுடைய கதாநாயகன் அன்பு தம்பி ஜிப்ரானுக்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தம்பி முருகானந்தம், இந்த படம் இந்த யூனிட் இதுக்கு இவ்வளவுதான் செலவு அப்படி எந்த ஒரு கணக்கையும் பார்க்காமல் இந்த கதை எதை கேட்டதோ அவ்வளவு பணத்தையும் அள்ளி இந்த படத்தை மிக பிரமாண்டமான ஒரு படமாக மாற்றிருக்கக்கூடிய அன்பு தம்பி முருகானந்தத்திற்கும் எனது வாழ்த்துக்களை வணக்கங்களை சொல்லி நன்றி, வணக்கம். எல்லா பீரியட் ஃபிலிம்னாலே டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா ஆஸ்தட்டிக்கலி லாஜிக்கலி எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ணலான்ட்டு ஒரு மோட்டிவேஷன் வரும். அந்த வகையில் வாகைச்சூடா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப டெக்னிக்கலி எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரை பண்ணியிருக்கோம். அது வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ வெரி மச்.